இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது லூக்கா 19 அதிகாரம் இறைவார்த்தைகள் 11 முதல் 28 வரை உள்ள இறைவார்த்தைகளை தியானிப்பதற்காக அழைப்பு விடுக்கின்றது. இந்த பகுதியிலே நாம் என்ன பார்க்கின்றோம்? ஒரு பெரிய மனிதர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு வெகு தொலைவில் செல்லுகின்றார். சென்றவர் திரும்பி வந்து தான் யாரிடம் எதை கொடுத்து கொண்டு சென்றாரோ அவரிடம் கணக்கு கேட்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த வசதி படைத்த மனிதர் வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகிற்கு வந்தார். வந்தவர் என்ன செய்தார்? இந்த உலகில் மக்களோடு வாழ்ந்து மக்களுக்காக பணி செய்து தன்னுடைய உயிரை சிலுவையிலே கொடுத்து உயிர்த்தெழுந்து விண்ணக அரசில் ஆட்சி பெறுவதற்காக சென்று மீண்டும் வருவதற்காக நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லி சென்றிருக்கின்றார். ஆகவே அவர்தான் சொல்லி சென்றவர். ஆனால் யாரிடம் இதை கொடுத்திருக்கின்றார் என்றால், நம் ஒவ்வொருவரிடமும் பலவிதமான திறமைகளை, ஆற்றல்களை நிறையவே கொடுத்திருக்கின்றார். நம்முடைய மூளைகளில் எக்கச்சக்க ஆற்றல்களை நிரப்பி வைத்திருக்கின்றார். ஆனால் நாம் அவைகளை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் இப்பொழுது முக்கியமான ஒன்று. இனி நற்செய்தியிலே பார்த்தோம், ஒருவரிடம் 10 திராக்மா, இன்னொருவரிடம் 5 திராக்மா, இன்னொருவரிடம் 1. இந்த 10 திராக்மா பெற்றவர் என்ன செய்கின்றார்? அதை 20ஆக மாற்றுகின்றார். இவ்வாறாக தன்னிடம் கொடுக்கப்பட்டதை அவர்கள் இன்னும் பலுகி பெருகச் செய்கின்றார்கள். அதுபோன்றுதான் மனிதர்களுடைய மூளையிலே இறைவன் பலவற்றை புகுத்தி வைத்திருக்கின்றார். ஆனால் எப்பொழுது மனிதர்கள் அந்த மூளையை சரியாக பயன்படுத்துகின்றார்களோ அப்பொழுது பலவற்றை அவர்கள் புதிதாக கண்டுபிடிக்க முடியும், பலவற்றை செய்ய முடியும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நாம் அனைவரும் அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும், திறமைகளை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும், நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளை சரியான விதத்தில் பரிமாற வேண்டும் என்பதுதான். ஆகவே இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார். எதற்காக? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திறமை ஒன்று, இன்னொன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவு, புரிதல். நான் கடவுளை பற்றி அறிந்திருக்கின்றேன், கடவுளை பற்றி புரிந்திருக்கின்றேன். நான் அறிந்தவையையும் நான் புரிந்தவையும் நான் மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும். நான் மற்றவர்களுக்கு கடத்துகின்ற பொழுது என் வழியாக இறைவனை பலர் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, என் வழியாக இறைவனை ஆழமாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, என் வழியாக இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது நான் பன்மடங்கு வேலை செய்திருக்கின்றேன் என்று பொருள்படுகிறது. அதுபோன்றுதான் அந்த மனிதர்கள் தங்களிடம் கொடுத்த திறமைகளை, தாளந்துகளை பயன்படுத்துகிறார்கள், அதை பலுகி பெருக செய்கின்றார்கள். ஆனால் ஒருவர் மட்டுமே அதை செய்யவில்லை. என்ன சொல்லுகிறார்? நான் அந்த முதலாளிக்காக பயந்திருந்தேன், ஆகவே நான் செய்யவில்லை என்று. அந்த பயந்திருந்த அந்த நபரிடம் இருந்த திறமையே எடுத்து மற்றவர்கள் கொடுக்கப்படுகின்றது. அதுபோன்றுதான் எவர் ஒருவர் தன்னுடைய திறமையை பயன்படுத்தவில்லை, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை முழுமையாக செய்யவில்லையோ அவரிடம் இருக்கின்ற அந்த கொஞ்சமும் எடுக்கப்படுகிறது. அந்த கொஞ்சம் என்றால் என்ன? அவரிடம் இருக்கின்ற அந்த நிம்மதி அவரிடம் எடுக்கப்படுகிறது. அவரிடம் எடுக்கப்படுகிறது என்று சொல்வதை விட அவர் அந்த நிம்மதியை, அந்த நிறைவை முழுமையாக அடைவதற்கு முயற்சி செய்யவில்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு பலர் குடிப்போதைகளுக்கும் மற்ற போதைகளுக்கும் அடிமையாகி இருக்கின்றார்கள். ஏன்? அலைபேசிய ஒரு போதை தான். இன்றைக்கு எத்தனை மணி நேரம் ஒரு நாள் அலைபேசியில் நாம் செலவிடுகின்றோம்? நாம் யாரோ ஒருவர் கண்டுபிடித்த ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு நம்முடைய மூளைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தால், எவரோ ஒருவர் உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறார், நாம் நம்முடைய மூளையை மழுங்கடித்து கொண்டிருக்கின்றோம். இது அந்த உவமையில் வருகின்ற கடைசி மனிதரை போன்றது. அந்த மனிதன் தன்னிடம் கொடுக்கப்பட்ட அந்த காசை அப்படியே வைத்திருக்கின்றான். அதை செலவு செய்யவும் இல்லை, அதை வைத்து சம்பாதிக்கவும் இல்லை. அதுபோன்று நாம் எப்பொழுது அலைபேசியில் மூழ்கி இருக்கிறோமோ அப்பொழுது இன்னொருடைய மூளையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மூளையை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறோம், பயன்படுத்தாமல். ஆக செதிலரித்து போகின்றது. பயன்படுத்தாத எந்த பொருளும் வீண் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, எல்லாருக்கும் கடவுள் அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கின்றார், புரியும் தன்மையை கொடுத்திருக்கின்றார், புரிந்து செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். ஆகவே எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இறைவன் இவை அனைத்தையும் கொடுத்திருக்கின்றார். அவற்றை சிந்தித்து பார்ப்போம்.
அப்படி சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் உண்மையிலேயே கடவுள் நமக்கு மீண்டும் மீண்டும் கொடைகளை கொடுத்து கொண்டிருப்பார். என்றால் நான் சில ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்த பொழுது இறுதியாக நான் பணியாற்றிய இடத்திலே ஒரு குருவானவர் 96 வயது. அந்த 96 வயது மனிதர் குருவானவர் இன்னும் நடந்து செல்கிறார், இன்னும் செய்தித்தாளுக்கு கட்டுரை எழுதி கொண்டிருக்கின்றார். நினைவாற்றல், ஆழமான நினைவாற்றல். அதற்கு அவர் செய்வது என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் எதையாவது படித்து எழுதி கொண்டிருப்பார். தன்னுடைய மூளையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த அந்த கொடை, இறைவனை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நேரத்தை தேவையில்லாமல் செலவு செய்யாமல் நம்முடைய மூளையை சரியான விதத்திலும், நம்முடைய அறிவை சரியான விதத்திலும், ஞானத்தை சரியான விதத்திலும், உடலை சரியான விதத்திலும், ஆன்மாவை சரியான விதத்திலும் பயன்படுத்துவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த நேரத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன். இறைவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.